முதல்வர் விஜயின் சிங்கப்பெண் சிறப்பு படை நிகழ்ச்சி ரத்து செய்ததற்கு காரணம் என்ன? முதல்வர் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அமைச்சர்கள் மேலும் இத்தனை சர்ச்சைகளா? அமைச்சரிடமே பண மோசடி செய்த அர்ச்சகர்கள் என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. இன்னைக்கு தமிழ்நாடோட அரசியல் களம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி மாறிட்டு இருக்கு. இந்த சமயத்துல முதல்வர் விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு அடியிலையுமே ஒவ்வொரு சர்ச்சைகள் நடந்துட்டு இருக்கு. அதுல சில சர்ச்சைகளை பத்தி இப்ப பார்க்கலாம். முதல் விஷயம், விஜய் அவர்களுடைய டெல்லி பயணம். அவரோட டெல்லி பயணம் சரியா அமையல, அது ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் டெல்லி சென்று அப்புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் மோடி, அப்புறம் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அது மட்டும் இல்லாமல் நிர்மலா சீதாராமன் இவங்களெல்லாம் சந்திக்கிறதா இருந்துச்சு. இந்த நிலையில மோடி அவர்களை சந்திச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சு. அதையும் ஒரு சர்ச்சையா பேசினாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் போய் ½ hour 1 hour பேசிட்டு போய் ஒரு 10 நிமிஷத்துல வந்துட்டாரு அப்படிங்கிறத ஒரு சர்ச்சையா பேசிட்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் நிர்மலா சீதாராமனை சந்திச்சாங்க. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அப்புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்களெல்லாம் சந்திக்கிறதா இருந்துச்சு. ஆனா இவங்களெல்லாம் அவர் சந்திக்க முடியல. அதுக்கு காரணம் அவங்களுக்கு நேரம் இல்லாதமை தான். ஆனா பல பேர் இதையுமே ஒரு சர்ச்சையா பேசிட்டு இருக்காங்க. அவங்களாம் இவரை பார்க்கறத தவிர்த்துட்டாங்க அப்படின்னு. இந்த மாதிரி தொடர்ந்து சர்ச்சையில ஓடிட்டு இருக்கிற நிலையில தான் நேற்று முதல்வர் விஜயோடைய சிறப்பான திட்டமான சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டம், இந்த திட்டத்தை நேற்று அறிமுகப்படுத்துறதா இருந்தது. அந்த அறிமுக நிகழ்ச்சியை நேற்று ஏற்பாடு செஞ்சிருந்தப்போ அவருடைய மேலாளரான ஜெகதீஷ் அவர்களுடைய புதுமனை புகுவிழாக்கு போயிட்டாரு. ஆனா அதையுமே என்ன காரணமா போட்டாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு அங்க போயிருக்காரு அப்படின்னு போட்டாங்க. ஆனா அரசு தரப்புல இருந்து அந்த நிகழ்ச்சியை ஏன் கேன்சல் பண்ணாங்கன்னு இன்னும் அவங்க காரணம் சொல்ல கிடையாது. ஆனா ஒவ்வொருத்தங்களுமே அது திரிச்சு இதனால இது நடந்துருச்சு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு காரணங்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் இல்லா பதில், இல்லைன்னா எக்ஸ்பிளனேஷன் இல்லாத ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்கு எல்லாரும் பேசுறது. ஆனாலும் இத்தனை சர்ச்சையில சிக்கி இருந்தாலும் முதல்வர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு முடிவுமே எல்லாருக்கும் ஒரு படி மேலதான் எடுத்து வச்சு போயிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லா அமைச்சர்களுக்குமே ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காரு. என்ன ரூல்ஸ் அப்படின்னா, யாருமே அரசு தரப்புல கொடுக்குற வாகனத்தை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு இன்னும் பட்ஜெட்டோடைய நிலவரம் தெரியல, பட்ஜெட்லாம் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால நீங்க எல்லாம் சம்பளம் வாங்குறீங்கல்ல, உங்களுடைய சொந்த வாகனங்களை பயன்படுத்துங்க, உங்களுடைய சொந்த கார்களை பயன்படுத்துங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த பட்ஜெட் பிரச்சனை எல்லாம் ஒரு நார்மல் அப்புறம் நானே உங்களுக்கு ப்ரொசீட் பண்றேன், உங்க எல்லாத்துக்குமே அரசு வாகனங்களை நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்காரு. முதல்வர் விஜய் அவர்களே முன்னெடுத்து அவர் போற வாகனம் அவருடைய சொந்த செலவுல தான் அவருடைய வாகனத்துல போயிட்டு இருக்காரு. முதல்வர் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு அமைச்சருமே அவங்க துறையில ஒவ்வொரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லா அமைச்சர்களுமே அரசு மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா, நாமளே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா அரசு மருத்துவமனை மேல இருக்கிற மரியாதை மற்றவங்களுக்கு போயிடும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் அரசு மருத்துவமனை வர்றப்போ அங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸ், அங்க இருக்கிற டெக்னாலஜிஸ் மாறும், எல்லாமே வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம கல்குவாரிகள், அறநிலையத்துறை, தொழில்நுட்பத்துறை, போக்குவரத்து துறைன்னு சொல்லிட்டு எல்லா துறையிலுமே வளர்ச்சி திட்டங்கள் பல இதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நேற்று அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, திருச்செந்தூர்ல இருக்கிற அர்ச்சகர்கள் பண மோசடி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் அவர்கிட்ட வந்திருக்கு. அதற்காக அவருடைய நண்பரை அங்க மஃப்டியில அனுப்பி நீங்க இதை செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பியிருந்தாரு. அவருடைய நண்பர்கிட்டே அந்த அர்ச்சகர்கள் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. இந்த விஷயம் அவருக்கு தெரிய ரமேஷ் அவர்களே மாறு வேடத்துல அந்த இடத்துல உட்காந்து இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு செக் பண்ணியிருக்காரு. அப்போ அமைச்சர் ரமேஷ் அவர்கள்கிட்டே லஞ்சம் கேட்டிருக்காங்க. இந்த விஷயம் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு. இதுல என்னடா சர்ச்சை அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரு ரமேஷ் அவர்கள் அந்த அர்ச்சகர்களுக்கு மன்னிப்பு வழங்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவர் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு அப்படின்னா, நாங்க யாருக்கும் எந்த மன்னிப்பும் வழங்கல, அவங்கள எதனால இப்படி நடந்துச்சுங்கிற காரணத்தை ஒரு கடிதமா எழுதி தர சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் மேலும் அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரோ அதை நாங்க ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இத்தனை சர்ச்சைகள் இருந்தாலும் கவர்மெண்ட் அவங்க வேலையை செய்யறதுல தவறே இல்லாம செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் படிப்படியா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த ஆட்சி காலத்துல எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிங் 360 இருக்கிற எல்லா வீடியோஸையும் ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி அரசியல் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின்.
ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.